அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பத்தி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் அறத்துப்பாலின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தலின் 6வது பாடல், அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இந்த அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, இதை பொதுவா அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல உரிய காலத்திலேயே இந்த அறத்தை செய்யணும், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு உதவாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவாங்க. நாம ஸ்பிரிச்சுவலா பார்த்துட்டு இருக்கோம். அன்று அறிவாம் எண்ணாது, நினைக்காது, பலன் கருதாது அறம் செய்க. பொதுவா நம்ம எல்லாருக்கும் புகழ்ச்சின்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்மளை பாராட்டினா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டியே சில செயல்களை நம்ம செய்வோம். ஒரு கோலம் போட்டா மற்றவங்க பாராட்டணும், ஒரு சாரி கட்டா மற்றவங்க பாராட்டணும், ஒரு நகை வாங்கி போட்டா மற்றவங்க பாராட்டணும். ஆனா ஆத்மார்த்தமா நான் அழகா இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு சாரியை கட்டி ஆத்மார்த்தமா நம்மளை ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுகம். நம்மளுக்காண்டி நம்ம ரசிக்கிறதுக்காண்டி ஒரு கோலத்தை போட்டா அது ஒரு சுகம். ஆனா நாம என்ன பண்ணோம்னா அடுத்தவங்களுக்காண்டியே நம்ம அந்த செயலை செய்வோம். அதுல ஒரு ஆத்மார்த்தம் இருக்காது. நம்முடைய ஆன்மாவில் ஒரு மகிழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி ஏற்படாது. ஆத்ம சுகம். அப்ப அந்த ஆத்ம சுகம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அது ஆத்மார்த்தமாக செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாராட்டணும். இப்ப ஞானியர்கள் கிட்ட இப்ப ஒரு விஷயத்த நம்ம கேட்டோம் அப்படி சொன்னா இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு சந்தோஷம். இப்ப ஞானியர்கள் அவங்க கிட்ட போய் கேட்டவங்கன்னா அவங்க இந்த செயலை நான் செய்யல, இறைவன் தான் செய்தான், நான் ஒரு கருவிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அப்படிங்கிற அகங்காரம் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அறியாமையில இருக்கோம்னு தானே அர்த்தம். நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிற அந்த அறியாமையில இருக்கும் பொழுதுதான் அந்த நான் செய்தேன் அப்படிங்கிற அந்த எண்ணமே வரும். இப்ப யார் தன்னை உணர்கிறார்களோ, இப்ப கண்ணு வேலை செய்து, காது கேக்குது, வாய் பேசுது, நுகர முடியுது, உணர முடியுது, நம்முடைய அவுட்டர் அண்ட் இன்னர் பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதற்கு அறிவா இருந்து மூல காரணமா இருந்து வேலை செய்யக்கூடியது மூளை தான். இருந்தாலும் அந்த மூளையையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இல்லையா? அதுதானே நாம. தூக்கத்திலையும் அது விழிப்போட இருந்து நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒன்று தானே நாம. இப்ப ஒரு மனிதன் கோமாக்கு போயிட்டான், ஆனாலும் அவன் ஜீவிச்சிட்டு இருக்கான். எதனால ஜீவிச்சிட்டு இருக்கான்? ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான் சொல்லுவாங்க. ஒரு நேரம் ஏதோ ஒண்ணு உள்ளே இருந்து அவனை இயக்கி கொண்டுதானே இருக்கு. அப்ப அந்த ஒன்றுதான் நாம. அது என்ன அப்படின்னா அதுதான் இறை சக்தி, அந்த ஆற்றல். அதுதான் நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கிறது, அந்த விழிப்பு நிலை. இப்ப இதை உணராமல் நான் செய்தேன்னா இதுல நான்ங்கிறது எது? கண்ணா, காதா, மூக்கா, வாயா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்துதான் அறிவின் மூலமாக நம்ம அதை சிந்தித்து தான் செயல்பட்டிருப்போம். எல்லாம் ஒருங்கிணைத்து தான் செயல்படும். அப்ப அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய ஒன்று இருக்கும். அப்ப அதுதான் நாம. அப்ப அந்த முழுமையா உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆற்றல் தான் நம்மளை இயக்கியது அப்படிங்கிற அந்த உணர்வு நம்மளுக்கு வந்துடும் இல்லையா? அப்ப அதை முழுமையாக உணராமல் இருக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி பேரின்ப பெருவாழ்வு கிட்டும்? அதனால அவங்க சொல்றாங்க, அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க. நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு நினைக்காம செய்யணும். இன்னொன்னு பிறர் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் ஒரு செயலை செய்யணும், அறத்தை செய்யணும். இல்லைன்னா பொன்றுங்கால் பொன்றா துணை, அது நம்மளுக்கு என்ன பண்ணும்? இறப்புல கொண்டு போய் விட்டுடும். அது நம்மளுக்கு உதவாது, நம்மளுக்கு பயனற்று போகும் அப்படின்னு சொல்றாரு. அன்றறிவம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. மற்றதுன்னா என்னது? அந்த மாதிரி நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறதோ, இல்ல பிறர் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு செய்யறாங்களோ, அது என்ன பண்ணாதுன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது, துணையா வராது அப்படின்னு சொல்றாரு. சரியா? அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க. நான் தான் செய்தேன் அப்படிங்கிற எண்ணத்தோடையோ, இல்ல பிறர் நம்மளை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடையோ செய்தாதான் அந்த அறம் நம்மளை என்ன பண்ணும்? நம்ம பேரின்ப வாழ்வுக்கு கொண்டுட்டு போகும். ஏன்னா அதுதான் என்லைட்டன்மெண்ட். அப்படி இல்லாம, அதாவது மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படி நம்ம ரியலைஸ் பண்ணாம நம்ம செய்யக்கூடிய அந்த செயலானது நம்மளுக்கு துணையா வராது. ஓகேவா? நன்றி.
வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம கபீர்தாசருடைய தோஹா. இந்த தோஹாவில் கபீர்தாசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் அப்படிங்கிற கடவுள் பரமாத்மான்றவர் எந்த விதமான ஒரு தராசு இல்லாமே நம்மளுடைய செயல்களை எடை போடுவார். எப்படி எடை போடுவார் பாருங்க. இதில் சொல்கிறார், சாயி மேரா பாணியா சஹஜி கரே வியாபார் பின்னு டாண்டி பின்னு பாலுகே தோலே சபு சன்சார். சாயினா இந்த இடத்துல பகவான் பரமேஸ்வரர் சொல்கிறார், பரமாத்மா சொல்கிறார் மேரா பாணியா. பாணியா அப்படின்னா அவர் ஒரு வியாபாரி. பரமாத்மா இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய வியாபாரி, உயர்ந்த வியாபாரியா. அவர் ரொம்ப சஹஜி கரே வியாபார், ரொம்ப சரியான முறையில் வியாபாரம் பண்ணுவாராம். எப்படி வியாபாரம் பண்ணுவார் அப்படின்னா, சாதாரணமாக கடையில் போய் வியாபாரம் ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா ஒரு தராசு இருக்கும். தராசில் ஒரு தட்டில் எடைக்கல்லும் ஒரு தட்டில் நம்ம வாங்குற பொருளும் இருக்கும். ஆனால் பரமாத்மா அவர்கிட்ட இந்த தராசு தேவையே இல்லை. அப்படின்னா பினா டாண்டி பினே பால்கைனா எடைக்கல்லும் தேவையில்லை, அந்த தராசு தட்டும் இல்லாமே தௌலே சப் சன்சார். தௌல்னா எடை நிறுக்கிறது, எடை நிறுத்துக்கூடு, நல்லா நிறுத்துக்கூடு. அந்த காலத்துல இப்போல்லாம் எலக்ட்ரானிக், அப்போ ஒரு பக்கம் கல்லையும் ஒரு பக்கம் பொருளையும் வச்சு தராசில் நிறுப்பாங்க இல்லையா, நிறுத்துக்கூடுன்னு சொல்லுவாங்க. அப்போ தௌலே சப் சன்சார், இந்த உலகம் முழுவதையும் அவர் நெருப்பார். எதை வச்சு அப்போ நெருப்பார் அப்படின்னா, இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, அற்புதமான ஒரு வியாபாரி. யாரு? பரமாத்மா பிரபு ஒரு அற்புதமான வியாபாரி. உலகம்ங்கிற இந்த கடத்தெருவில் தராசு இல்லாமையே ஒரு மனுஷனையும் அழகா எடை போடுவாராம். எதை வச்சு எடை போடுவாராம்? நம்ம கிட்ட நம்ம மற்றவங்க மேலே காட்டுற அன்பையும் நாம் செய்யும் செயலையும் வைத்து, நம்மளோட கர்மான்னு செயல், காரியம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம செய்கிற காரியத்தையும் நம்ம மற்றவங்க மேலே காட்டுற அன்பையும் வச்சு நம்மளை சரியான எடை போடுவாராம். எடை போட்டு அந்த எடைக்கு தகுந்த மாதிரியான பலாபலனை நம்மளுக்கு கொடுப்பாராம். அதனால இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார், நீங்கள் மற்றவங்க கிட்ட காட்டுற அன்பும் நற்செயல்களும் உங்களுடைய நற்குணங்களும் அழகாக சரியாக அளவிடப்பட்டு மறுபடியும் அது உங்களுக்கே திரும்பி வரும். நீங்கள் அன்பு காட்டினீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அன்பே தான் திரும்பி வரும். நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ, மற்றவங்களுக்கு நற்காரியங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேறு விதமான நற்காரியங்கள் உங்களை வந்து சேரும். அதனால கடவுள் இந்த பரமாத்மான்றவர் சரியான ஒரு வியாபாரி. அதனால யாரும் அவரை ஏமாற்றவே முடியாது. எனக்கு குறைச்சி உனக்கு ஜாஸ்தி, ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, எந்த பேதமுமே பரமாத்மாவுக்கு கிடையாது. அது இந்த உலகத்துக்கு தான், இந்த பூமியில் வாழற இந்த மக்கள் தான் இந்த பேதம்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு பேதமும் பார்க்காது. அதனால நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும். அதனால இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் எப்போதுமே மற்றவங்களுக்கு நற்குணங்களை கொடுங்க. மற்றவங்களுக்காக எவ்வளோ தூரம் முடியுமோ, எதுவாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் அன்பா எல்லார்கிட்டையும் அன்போடு இருங்க. எல்லாருக்கும் நற்காரியங்கள் பண்ணுங்க. அது மூலமாக நமக்கு நல்லதே வந்து சேருன்றத இந்த தோஹா மூலமாக கபீர்தாசர் சொல்கிறார். இந்த தோஹாவை உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ்.